சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழிலில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, அதாவது இந்த சிவராமபேட்டை மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு கருப்பசுவாமியின் திருவாலயம் இந்த ஆலயம், பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த கருப்பசாமியின் திருவாலயத்திலே ஆடி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே நாமளுடைய வில்லி சேவை இன்றைக்கு வரவழைத்து உள்ளார்கள். கருப்பசாமி உடனே தாத்தாவுக்கு சாமி அப்படி அள்ளிக்கிட்டு வர அவரு கருப்பசாமி வாராருன்னா கடுமையான விரதம் பார்த்துக்கோ. என்ன விரதம்? கடுமையான விரதம். கடுமையான விரதம்னா தாத்தா 3 மாசமா குளிக்காம இருக்காரு. 3 மாசம் குளிக்காம இருக்காரு. நல்ல டாக்டரை பாருங்க. ஏன் குளிக்காம இருக்காரு? தாத்தாவுக்கு தண்ணியில கண்டம்னாரு இந்த ஜோசியக்காரு. சரி, நான் சொன்னேன்னு சொல்லி தாத்தா தண்ணியில கண்டம்னு குளிக்காம 3 மாசமா துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டே அலைதாரு. ஆமா, சுத்தமா துப்புரவே கிடையாது. அவரு மேல சாமி துடியா வராரு பாத்துக்கோ. தண்ணியில கண்டோம்னா அவரு இந்த தண்ணியில கண்டோம் கடை பக்கமே போவாதப்பான்னாரு. அவரு கூறு இல்லாம குளிக்காம அலைதாரு. இவர் அதை குடிச்சிட்டு இவர் குளிக்காம அலைதாரு. 3 மாசம் குளிக்காம இருக்காரு. வேற செக்கப் தான் கூட்டு போறோம். ஆனா சாமி இந்த ஆட்டம் வரக்கூடாது. அதான் சாமி இப்படி வராரு பாத்துக்கோ. ஆமா, விரதம் அதிகமான விரதம். அதனால வராதவருங்க நானே நொஞ்சு போய் இருக்கேன். சரி, அதனால கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டு விலகிக்கிடுமுங்க. எங்க போனாலும் கருப்பசாமி என்ன விட மாட்டேங்காரு. விட மாட்டேங்காரு. ஆமாங்க, என் மேலதானே ஆதாரம் அப்படியே அள்ளிக்கிட்டு வருது. ஆமா, இருக்கட்டும், அவர் வாட்டுக்கு இருக்காரு. அப்பேற்பட்ட இந்த கருப்பசாமியின் திருவாலயத்திலே கூட்டம் கூடி இருக்க இந்த நேரத்துல அவர் வரலாமா? ஏன்னா அறியாமலே அவைய காடு வருது. நல்ல வேலை. சில நேரத்துல இப்படி சைட்ல தூக்கி எரிஞ்சாலும் எரிஞ்சது, இன்னைக்கு எரியல. இப்ப விலகிட்டாரு. அப்பேற்பட்ட இந்த கருப்பசாமியின் திருவாலயத்திலே இன்றைக்கு முதல் நாள் திருவிழா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ஐயாவுடைய ஆலயத்திலே இன்னைக்கு தான் முதல் நாள் குடியழைப்பு. இன்னைக்கு தான் குடியழைப்பு. குடியழைப்புனா என்ன? மாப்பிள்ளை சாயங்காலம் மாப்பிள்ளை, குடியழைப்புனா என்ன? ஒண்ணுக்கு ஒன்றே போடணும். போட்டுட்டு மதுரை ரோட்ல பாலத்துக்கு கிழக்க நின்று நல்லா ஆடணும். நடு ரோட்ல. அப்பந்தான் சரி குடி அழைப்பு மாதிரி தெரியும். அந்த குடி அழைப்பு உனக்கு சரி. என்னைக்கு சனிக்கிழமை காலைக்கு மத்தியானத்துக்கு பிறகு இந்த குடி அழைப்பு வேற. என்ன குடி அழைப்பு அப்படின்னா கோவில் திருவிழான்னு சொன்னா தன்னுடைய சொந்த பந்தங்கள் குடும்ப குல கோத்திரங்களை எங்க ஊர்ல இந்த மாதிரி திருவிழா வச்சிருக்கோம். கருப்பசாமி ஐயாவுக்கு வெள்ளு வச்சிருக்கோம், மேல வச்சிருக்கோம், அதுவும் போக மகுட வச்சிருக்கோம், கரகாட்டம் இருக்கு. இங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்க, கோயிலுக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொந்த பந்தங்களை அழைக்கிறோம் பாத்தியா? அதுக்கு பேரு தான் குடியில் உள்ள மக்களை அழைப்பதற்கு பேரு தான் குடியழைப்பு. அப்பேற்பட்ட இந்த குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சாஸ்தாவுடைய பிறவி. சாஸ்தாவுடைய பிறவின்னா எந்த ஆலயத்திலேயுமே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஐயனார் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வையே, சாமி எல்லாம் அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். இந்த பைபாஸ விட்டு உள்ள வராது பாத்துக்கோ. தெங்காய் வழியாக குத்தாலத்துல போய் அமர்ந்துக்கிறோம். அதனால சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. ஆகையினால் சாஸ்தாவே
ஐந்திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே சரி இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் எப்படி பச்சைமட்டை கொண்டு பட்டார் பட்டார்னு அடிப்பீங்களோ? பச்சைமட்டையை கொண்டு பலார் பலார்னு அடிக்கவா? அவன் தப்பு பண்ண பிள்ளையை அடிக்கதானே செய்யணும். தவறு பண்ணனாத்தானே அடிப்பாங்க. தப்பு செஞ்சாதான் அடிப்பாங்க. தவறு பண்ணலைன்னா ஏன் அடிக்க போறாங்க? தவறு பண்ணலாம் அடிக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டு போகணும். பேர் வாங்கிட்டு போகணும். பிறகு சரி அப்படி ஒருவேளை உங்க யாருக்காவது கோவம் வந்தா எங்க சாயண்டுக்கார தாத்தா கூட்டு போங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவாரு. ஒரு கலைஞன் யாரு பிள்ளையார் கோயில் ஆண்டி இட்லிய அடிவடன்னா நானு, சாப்பிடன்னா அவங்க. சாப்பாடு இங்க பாரு. நான் இப்ப என்ன சொன்னேன்? என்ன எவ்வளவு வேணாலும் வாங்குவாரு இட்லின்னு சொன்னேன், நீ கவனிக்கல. இட்லியா அது? நான் நாடெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி இட்லி எங்கும் பார்த்தது. இன்னைக்கு தான் 10 இட்லி இன்னைக்கு தான். அது இட்லியே கிடையாது. சரிதானே? வேற என்னன்னு கேட்கணும்? ஈரக்கொலையா? மல்லிகைப்பூ. சில ஊர்ல அப்படித்தான் இருக்கும். இப்படிலாம் இட்லி போடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வரும்போது என் பொண்டாட்டியை கூட்டு வந்திருப்பேன். சில ஊர்ல எல்லாம் இட்லி இங்க முடியாது, ஈரக்கொலைன்னு தான் சொல்லணும். சாப்பிடவே முடியாது. சில ஊர்ல இட்லி இருக்கும், ஆனா கையில ஒரு சுத்தியல் தேவை. ஏன் இட்லியை உடைக்கிறதுக்கு அப்படியும் இருக்கும். அதையும் சாப்பிட வேண்டி இருக்கும். நாமளா 21 இட்லி சாப்பிட்டேன். சரிதானே? இன்னொரு 10 இட்லி வெளில முடிச்சிட்டு 12 மணிக்கு பூஜை ஆன உடனே ஆமா இன்னும் எடுத்து வச்சிருக்கோம். வாடியில எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா. உமக்கு முன்ன குட்டி போய் நான் சாப்பிடுவேன். ரைட், நம்ம ரெண்டும் சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிட மாட்டேன். அப்படி இருப்பதனால சரி உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் என்னையா அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ? தாத்தாவை சும்மா விட்டனே. 6 பிள்ளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து ஆமா பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமதி கலிதமாகி ஆமையா அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம்.
இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆயத்தி சூரியனோ ஆயத்தி சூரியனோ அன்புகளை சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலவிருக்கும் நாளையிலே கொலவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே யாரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் நடனமாடுவார் ரம்பை வருவார் நாட